ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரொம்ப சுலபமாக ரொம்பவே டேஸ்டான வடகறி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வடகறி பார்த்திங்கன்னா இட்லி, செட் தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவுக்கு போகலாம். 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை 2-3 வாட்டி அலசிட்டு 3 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வந்து நல்லா ஊறி இருக்கணும். ஊறினதுக்கப்புறமா தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை அரைக்கும்போது கூட எதுவும் சேர்க்க தேவையில்லை. கடலைப்பருப்பை நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். வடையாக தட்டணும் அப்படின்னா லேட் ஆகும். இதுவே நீங்கள் வந்து எண்ணெயில் பொரித்து பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னா தோசைக்கல்லை வந்து கெட்டியாக அடை மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்து ஆறுனதுக்கப்புறமா உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையுமே இந்த மாதிரி வடையாக பொரித்து எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு மசாலா பொடியாக சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். காரம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குறைவாவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2ம் கலந்து எடுத்திருக்கேன். நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு சிம் பண்ணிடுங்க. 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு. மசாலாவுடைய பச்சை வாசனையும் நீங்கிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடையை வந்து உதுத்து விட்டு சின்ன சின்ன துண்டாக சேர்த்துக்கலாம். எப்படி நம்ம வடைக்கறி செஞ்சாலும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து கெட்டிப்படும். அதனால் நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சியை. ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கலந்து விட்டுருங்க. பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. வடையெல்லாம் உதுத்து போட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக வந்து குக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வடைக்கறி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த வடைக்கறி ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.